கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிப்படுத்தல் விசேஷ விளக்கம் அந்த ஆராய்ச்சியுடைய தொடர்ல இன்னைக்கு எக்காலங்களை பற்றி படிக்க போறோம். வெளிப்படுத்தல் என்று சொன்னாலே முக்கியமாக பேசப்படுகிறது முத்திரைகள் உடைக்கப்படுதல், எக்காலங்கள் ஊதப்படுதல், கோபகலசங்கள் ஊற்றப்படுதல் பற்றி பேசுவாங்க. ஆனா ஒவ்வொன்றும் உடனே நடக்கிறது கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் இடையில பல வருஷங்கள் வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ நாம முத்திரைகள் உடைக்கப்படுறத படிச்சு முடிச்சிட்டோம். இப்போ 7ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது என்ன படிக்கிறோம்? அப்பொழுது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்களுக்கு எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது என்று 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிக்கிறோம். அப்போ கொடுக்கப்பட்டாச்சு, எக்காலம் கொடுக்கப்பட்டாச்சு. அத அவங்க உடனே ஊதல். அந்த எக்காலம் ஊதுறதுக்கும் முதல்ல அந்த முத்திரை உடைக்கப்படுகிறதுக்கும் எக்காலங்கள் ஊதப்பட்டதுக்கு ஆயத்துக்கும் இடையில கேப்ப பார்த்தோம். அது என்னன்னா அந்த அரை மணி நேரம் பரலோகத்துல அமைதி என்று பார்த்தோம். அதுக்கு பிறகுதான் இப்போது எக்காலங்கள் கொடுக்கப்படுது. இவங்களுக்கு எக்காலங்கள் கொடுக்கப்பட்ட உடனே அவங்க எக்காலங்களை ஊதல்ல. அது எப்படின்னா பாருங்க, இப்போ ஒரு போட்டி இருக்குது. இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சுடுங்களேன், 100 மீட்டர் ஓட்ட பந்தயம். அதுக்கு பிள்ளைங்கள் எல்லாம் வந்தாச்சு 100 மீட்டர் ஓட்டத்துக்கு. பிள்ளைய அவங்களுக்கு எல்லாம் ஆயத்தங்களை எல்லாம் செஞ்சு அவங்க அந்தந்த ட்ராக்ல நின்றாலும் உடனே ஓட மாட்டாங்க. அதுக்கு அந்த ரெஃபரி வர வேணும், ஜட்ஜஸ் வர வேணும், அவங்க சில ஆயத்தங்களை எல்லாம் செய்வாங்க. அது அப்போதெல்லாம் அந்த ஓடுற பிள்ளைகள் அந்தந்த ரேக்ல ரெடியா நிற்பாங்க. விசில் அடிச்ச உடனே தான் ஓட ஆரம்பிப்பாங்க. இது போல அந்த எக்காலங்கள் கொடுத்தாச்சு. ஆனா இன்னும் எக்காலம் ஊதுறதுக்கு அவங்க ஆயத்தமாகல. எக்காலத்தை வாங்கிட்டு நிக்கிறாங்க. அது எப்படின்னாக்க, இப்ப பாருங்க, எக்காலங்களை சொல்லும் போது பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு பர்பஸுக்கும் எக்காலங்கள் ஊதி இருக்காங்க. அது எப்படின்னா, இந்த சர்ச்சில் பெல் அடிக்கும் ஆரம்ப நாட்களில, சிஎஸ்சி சர்ச்சில் எல்லாம் பெல் அடிக்கும். இப்போ நடிச்சாக்க முதல் மணின்னு அர்த்தம், 1ஆம் மணி. அப்ப அது எல்லா இடத்துக்கும் மக்கள் கேட்க, சர்ச்சை கோயில மணி அடிச்சாச்சு, நான் ரெடியாகுன்னு கிளம்புவாங்க. அப்புறம் கிளம்பி புறப்பட்டு நடுவில் வந்துகிட்டே இருப்பாங்க. கோயில் பக்கத்துல வந்துருப்பாங்க, சிலர் உள்ளால உட்கார்ந்துருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 2ஆம் மணி அடிக்கும். டெங் 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 அப்படி அடிச்சா 2ஆம் மணின்னு அர்த்தம். அப்ப 2ஆம் மணி அடிக்கும் போது எல்லாம் வேகமா நடந்து வருவாங்க தூரத்துல உள்ளவங்க. அப்ப ஐயர் உள்ள வர ஆரம்பிப்பார். இது 2ஆம் மணி. கடைசியில தான் 3ஆம் மணி அடிச்சுக்கிட்டு சர்வீஸ் ஆரம்பிப்பாங்க. இது ஒரு வகையான எக்காலத்துடைய மாதிரி. 2வது பாருங்க, டெத்துக்கு மணி அடிப்பாங்க, சாவுக்கு மணி அடிப்பாங்க. ஒரு மணி டைன் அடிப்பாங்க. கொஞ்ச நேரம் இதெல்லாம் இருக்கும், ஒரு 5 நிமிஷம் 3-4 நிமிஷம். கடைசியில டைன் அடிப்பாங்க. இப்படி இடம் விட்டு மணி அடிச்சாச்சுன்னா இந்த வட்டாரத்துல அந்த சபைக்கு உட்பட்ட யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப இப்படி அடிச்சு சில சமயத்துல ஒரு நாள் ஃபுல்லா இப்படி அடிப்பாங்க. சில சமயத்துல காலையில இருந்து சாயங்காலம் வரை இப்படி அடிப்பாங்க. அடுத்து அந்த பாடியை எல்லாம் கிளீன் பண்ணி தூக்கி கல்லறைக்கு கொண்டு போறதுக்கு அடையாளமா டங் 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 அப்படி 2ஆம் மணி அடிப்பாங்க. அப்ப 2ஆம் வெளியூர்ல இருக்கவங்களுக்கு யாரோ இறந்து போனாங்கன்னு தெரியும். அப்ப 2ஆம் மணி அடிக்கும் போது தூக்கிட்டு போறாங்க அப்படி புரிஞ்சுக்குவாங்க. இது போல ஒவ்வொரு காரியத்தையும் இப்படி என்று அவங்க உள்ளவங்களுக்கு புரியத்தக்க விதத்துல அறிமுகப்படுத்துறது தான், செய்தியை பரப்புறதுதான் எக்காலம் மணி அடிக்கிறது போல. அப்ப நம்முடைய இந்த சபையில இந்த வேதத்துல வெக்காலம் ஊதுறதுக்கு சில காரணங்கள் குறிக்கப்பட்டிருக்குது. பொதுவாக இந்த சபையை கூட்டுகிறதற்கு எக்காலத்தை பெருந்தொனியா ஒடுக்க வேண்டும். அது நம்ம எப்படி ஒரு மியூசிக் போல அப்படி சத்தமா நீட்டமா ஊதியாச்சன்னா சபை கூட வேணும், சபை ஆசரிப்பு கூடாரத்துக்கு வர வேணும் என்ற அர்த்தம். அது போல இஸ்ரவேல் ஜனங்கள் பயணம் போகும்போதும் சபை அவங்க கூடி வந்து சேர்றதுக்கு ஒரு விதமாக எக்காலம் ஊத வேணும், சபை கிளம்பி போறதுக்கு ஒரு வகை எக்காலங்கள் ஊத வேணும். அந்த எக்காலத்துக்கு பூரிகை என்ற பெயர் இருக்குது. அப்புறம் கிதியோன் யுத்தத்துக்கு போகும்போது அந்த தீபம், அந்த பானை, ஒரு கையில எக்காலம் கூட்டிட்டு போறாங்க. எதுக்கு? அந்த எக்காலம் ஊதுறதுக்கு, நாங்க யுத்தத்துக்கு போறோம் என்பதை காட்டுகிறதுக்கு. சில ராஜாக்கள் அபிஷேகம் பண்ண போது, ராஜா அபிஷேகம் பண்ணிச்சு, இவர் ராஜா பயிட்ட சால உதாரணமா 2 சூத்திரம் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துல சாமுவேல
சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது எக்காலம் ஊதி சாலமோன் ராஜாவானான்னு அறிவிச்சாங்க. எக்காலம் ஊதி சாலமோன் ராஜாவான்னு அறிவிச்சாங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்பெஷல் காரணத்துக்கும் ஒவ்வொரு வகையில எக்காலத்தை ஊதி அந்த செய்தியை அறிவிச்சாங்க. இதுதான் எக்காலம் ஊதுறதுடைய நோக்கம். இதுல ஒரு முக்கியமான ஒரு எக்காலத்தை நான் உங்களுக்கு சொல்ல, எக்கால பண்டிகை கூட ஒண்ணு இருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்துல. நான் இப்ப அதுக்கு சொல்ல வரல. எக்காலங்கள் முக்கியமா ஊதுறதுல ஒரு காரியத்தை நம்ம எல்லாம் அறிய வேண்டியது என்னன்னாக்கா, பாவ நிவாரண நாள். வேதத்துல லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல முக்கியமா ஒரு சம்பவம் எழுதியிருக்குது. அது 7ஆம் மாதம் 10ஆம் தேதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுசரிக்கிற மிக மிக முக்கியமான பண்டிகை. அதுல எல்லா ஜனங்களும் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். தங்களுடைய பாவங்களை தயவு சமூகத்துல ஒத்துக்கொண்டு அதற்கு மன்னிப்பு கேட்கிற நேரம். நீங்க வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்கும். ரெண்டு ஆட்டுக்கடா கொண்டு வருவாங்க. அதுல சீட்டு போடுவாங்க. அதுல ஒண்ணுக்கு பாவ நிவாரணத்துக்கு கொண்டும், இன்னொரு ஆடு பலியாகிறதுக்கு பாவ நிவாரண பலிக்கியம் என்றும், பாவ நிவாரண பலிக்கு என்று ஒரு ஆடு, போக்காடா விடப்பட வேண்டும் என்று ஒரு ஆடு, ரெண்டையும் சீட்டு போடுவாங்க. இந்த போக்காடா விடப்பட வேண்டிய ஆடை அப்படி அனுப்பி விட்டுருவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை எல்லாம் சுமந்துக்கிட்டு அது அப்படியே போகும். ஆனா பலிக்காக நியமிக்கப்பட்ட ஆட்டை அந்த பலி முறைமையின்படியே ஆசாரியன் அதை அறுத்து அதை பலி சில சடங்குகளை எல்லாம் செய்து அதன் இரத்தத்தை கையில எடுத்து பலிபீடத்துல உள்ள இது கலசத்துல பலிபீடத்து அக்கினியை போட்டு தூபத்தை அதுக்கு மேல போட்டு பரிசுத்த ஸ்தலத்துல எல்லாம் காட்டிட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவார். மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் அங்க உள்ள தூப பீடத்துக்கு மேல அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள இந்த டாப் மோஸ்ட் இடம், அதாவது கிருபாசனம் இருக்கிற இடத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல தூபப்பாட்டை போடுவார். அங்க கர்த்தர் இவங்களோடு பேசுவார். தேசத்துக்கு வரப்போற நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் தேவனாகிய கர்த்தர் கிருபாசனத்து நடுவில் இருந்து பிரதான ஆசாரியனோட பேசுவார். இது வருஷத்துல ஒரு முறை தான் நடக்கும். 7ஆம் மாசம் 10ஆம் தேதி அந்த நாளுக்கு பேர் பாவ நிவாரண பலி. அதற்காக பிரதான ஆசாரியர்கள் நிறைய லிஸ்ட் இருக்கும். அந்த ஒவ்வொரு லிஸ்ட்லயும் அந்த வருஷத்துல பிரதான ஆசாரியனாக போகிறதுக்கு யாருக்கு சீட்டு உள்ளதோ அந்த ஆசாரியன் தான் அந்த பணியுடைய செய்ய வேணும். நம்முடைய யோவான் ஸ்நானனுடைய தகப்பனாகிய சகரியா இவ்விதமாக சீட்டு பெற்றுதான் ஆசாரிய ஊழியம் செய்யும் போது காபிரியல் தூதன் வந்தவருக்கு தரிசனமாகி உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு யோவானுடைய பிறப்பை பெற்று சாட்சி சொன்னார். பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துல ஒரு முறை போகும்போது அவன் பாவம் செய்திருப்பானால் அல்லது பெரிய தீமைகள் இருக்குமானால் தேவனே மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரசன்னமா இருக்கிறபடினால அவன் செத்துருவான். இதுக்கு வேண்டி அவனுடைய கால்ல ஒரு கயறு கட்டி அப்படியே பிரகாரத்துக்கு வெளியே போட்டிருப்பாங்க. அப்போ ஆசாரியனுடைய ஆடையில ஒரு மாதளம்பழம், ஒரு பழம், ஒரு மாதளம் கொட்டை, ஒரு மாதளம்பழம், ஒரு காய், ஒரு பூ விதமாக அவனோட ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப ஆசாரியன் இங்கும் அங்குமாக போய் பலி செலுத்தும் போது அந்த சலங்க சத்தம் கேட்கும். அந்த அவனுடைய ஆசாரிய வஸ்திரத்துள்ள சத்தம். அப்போது ஆசாரியன் உயிரோடு இருக்கிற அர்த்தம். அவன் ஆசரிப்பு கூடாரத்துல பணிவிட செய்ய வருவதற்கு முன்னதாகவே அவன் தனக்காக பாவ நிவர்த்தி செய்து, தன் குடும்பத்துக்காக பாவ நிவர்த்தி செய்து, தேசத்துக்காக பாவ நிவர்த்தி செய்து, கூடாரத்துக்காக பாவ நிவர்த்தி செய்துட்டு தான் உள்ளுக்கு போக வேணும். அப்படி பொய்யும் ஒருவேளை மன்னிக்கப்படாத பாவம் ஏதாவது இருந்தால் ஆசாரியன் அங்கே செத்துருவான். அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வேற யாரும் போகக்கூடாது. எனவே அப்படி ஒருவேளை மரணம் நேரிட்டால் அவனுக்கு வெளியே இருக்கிற கயரை பிடிச்சு இழுத்துதான் அந்த பாடியை உள்ள தூக்க வேணும். அதற்கு பிறகு அதுக்கான நிவாரணங்கள் செய்வாங்க. எந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துலதான் ஆசாரியன் அல்லாத உசியா ராஜா துணிகரமாக பிரவேசித்த போது அவனுக்கு குஷ்டரோகம் கண்டது.
எனவே இப்படிப்பட்ட நாட்களில, அந்த பாவ நிவாரண நாட்களில ஒரு விசேஷத்தை எக்காலம் ஊதப்பட வேண்டும். காரணம் என்ன? தேசத்தின் பாவத்துக்காக பாவ நிவாரணம் செய்கிறோம். நாங்க தேசத்தின் பாவத்தை முழு இஸ்ரவேல் ஜனங்களும் எங்களை தாழ்த்தி எங்களுடைய பாவங்களை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் மன்னிப்பை கேட்கிறோம் என்பதற்கு அடையாளமாக எக்காலம் ஊதப்பட வேண்டும். இவ்விதமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே எக்காலங்கள் பல காரியங்களில, பல சூழ்நிலையில, பல விசேஷங்களுக்காக ஓதுவாங்க. அடுத்து யுத்தங்கள் பண்ணும் போது யுத்தம் நிறுத்தப்பட எக்காலம் ஊத வேண்டும். ஒரு முறை யோவாப் யுத்தத்துக்கு போவாரு, அப்சலோமும் தாவீதுக்கு எதிராக வந்த போது, ஒரு தேசத்துல ஒரு எக்காலம் ஊதப்பட வேண்டுமானால் யாரோ ஒருத்தர் ஜெயிக்க வேணும். ஜெயிக்க வேண்டுமானா அதர் பார்ட்டி, அடுத்த பார்ட்டியில் உள்ள ராஜா சாக வேணும். இப்ப அப்சலோமின் ஆட்களுக்கும் தாவீதின் ஆட்களுக்கும் யோவாப்பின் தலைமையிலே யுத்தம் நடக்கும் போது, அப்சலோம் செத்த உடனே, அப்சலோம் செத்து போதான்னு யோவாப்பு கேள்விப்பட்ட உடனே எக்காலம் ஊதி யுத்தத்தை நடத்தினான். அந்த எக்காலத்துக்கு அர்த்தம் என்ன? யுத்தம் முடிவடைந்தது, அவங்க வீட்டுக்கு போகலாம். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்காக எக்காலம் ஓதிக்கொண்டே இருந்தாங்க. அதே எக்கால துணியை 150ஆம் சங்கீதத்திலே கர்த்தரை ஆராதிக்கும் போது எக்கால துணியோட அவரை துதியுங்கள், தம்பரோடும் வீணையோடும் சுரமண்டலத்தோடும் சொல்லும் போது எக்கால துணியோட கர்த்தரை துதியுங்கள். அப்ப கர்த்தரை துதிக்கிறதுக்கும் எக்காலம் ஊதுறாங்க. அப்போ ஒருத்தர் பேசும்போது சத்தமாட்டு பேசுற போது அது ஒரு எக்காலம் போல காணப்படுது. என்னை பொறுத்த அளவுல முழு உலகத்திலையும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது ஒரு எக்காலம் தான். எக்காலங்கிறது அப்படி ஒரே சத்தம் மட்டும் கிடையாது, ஒரு வாய்ஸ், ஒரு சத்தத்தை, ஒரு அர்த்தமுள்ள ஒரு பேச்சையே குறிக்கும். யாராவது மீடியாக்கள் மூலமாகவோ மற்றபடியோ முழு உலகத்துக்கும் சத்தியத்தை சொன்னாங்கன்னா அது ஒரு எக்காலம் தான். ஆனா இந்த எக்காலம் ஊதுறதுல அது வராது. அது எக்காலத்தை போல கர்த்தர் உங்களை பயன்படுத்துற ரெண்டு அர்த்தம். இவ்விதமாக இருக்கும் போது அந்த நம்முடைய இயேசுடைய வருகையிலேயே எக்காலம் துணிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போ கர்த்தர் வருகையிலேயும் எக்கால சத்தம் துணிக்கும். அப்படி என்றால் எக்காலங்கள் என்பது ஒரு ஸ்பெஷல் பர்பஸுக்காக, ஒரு குறிப்பிட்ட வகையில மக்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்துல அந்தந்த காரியத்துக்கு என்னென்ன பிரகாரமாக ஓதப்பட வேண்டிய ஒரு நியமம், அதுதான் நாம் அறிஞ்சிக்க வேண்டும். அப்ப இயேசுடைய வருகைக்கு எக்காலம் ஓதப்பட வேண்டும் என்று இருக்குது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், பவுல் சொல்றாரு 51ஆம் வசனத்திலிருந்து கீழே, இதோ நாம் நித்திரை அடைவதில்லை, ஆயினும் கடைசி அக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அழிவுள்ளதாய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும். அழிவுக்கு ஏதுவாகியது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். மரணமே உன் கூரங்கை, பாதாளமே உன் ஜெயம் என்று சொல்லி நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு பவுல் முடிக்கிறார். அப்போ இயேசு வரும்போது எக்காலங்கள் துணிக்கப்பட வேணும். இப்ப பாருங்க, சிலர் நினைக்கிறபடி எந்த நேரத்திலும் எக்காலம் துணிக்கும், எந்த நேரத்துல 7ஆம் எக்காலம் துணிக்கும், அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய வார்த்தையாகும். காரணம், தேவன் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். குறிப்பாக இயேசு இந்த உலகத்துல வருகிறதற்கு உலக தோற்றுமுன்னே ஒரு நேரம் குறிக்கப்பட்டது. அதை பழைய ஏற்பாட்டுல காலம் நிறைவேறின போது, பவுல் கலாத்தியருக்கு சொல்லும் போது காலம் நிறைவேறின போது இயேசு வந்தான். அப்படி என்றால் இயேசு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருந்தது. சும்மா கண்ட நேரத்துல எல்லாம் இயேசு வரல. இயேசு உலகத்துக்கு வந்தது எப்படியோ, இயேசு சிலுவையில மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தது எப்படியோ, அதே போல சபை எடுத்துக்கொள்ளப்படுது. அல்லாது இயேசு மறுபடியும் வர்றது மிக 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 முக்கியமான நேரம். அதுக்கு ஒரு சும்மா எல்லாம் கர்த்தர் விடவே மாட்டாரு. கர்த்தருடைய கணக்குல ஒரு கரெக்டான கணக்கு அதுல இருக்கும். நம்முடைய ஞான கண்களை கர்த்தர் திறந்தார், ஆனால் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். காரணம், கர்த்தர் சொல்லும் போது மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதபடினாலும் சொன்னாரே ஒழிய வருஷத்தையாவது மாதத்தையாவது நீங்க அறிய மாட்டீங்கன்னு சொல்லல. அதுக்கு சில கணக்கு இருக்குது. கர்த்தருக்கு சித்தமான ஏதோ ஒரு செய்தியில நான் அதை சொல்லுவேன். காரணம் என்னன்னா, கர்த்தர் இயேசு சபையை சேர்க்க வருகிற நாள் ஏற்கனவே பிதாவுக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாம் பிளான் பண்ணி தான் வச்சிருக்கிறேன்.
எல்லா காரியத்தையும் பிளான் பண்ணி தான் வச்சிருக்கிறார். எனவே அந்த நேரம் நாம நினைக்கிறபடி வேக வராது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்ல விரும்புறேன். சில சம்பவங்கள் அதாவது வேதத்திலே சொல்லப்பட்டதை விடவும் ஒரு கொஞ்சம் நம்பத்தக்க விதியில நம்பத்தக்க விதத்துல கொஞ்சம் ஷார்ப்பா சில உலக பிரகாரமான நடைமுறைகள் இருக்கும். அதை நம்ம நம்பவே கூடாது. காரணம், வேதம் தான் நடக்கும். வேதத்தை போல அல்லது வேதத்துல மிஞ்சி சில நியாயமும் சில வெளிப்பாடும் இருந்தது போல தெரிஞ்சாலும் அதை நம்ம நம்பவே கூடாது. உதாரணமாக, ஊட்டி குன்னூர்ல உள்ள படிக்காதவங்க கூட நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்க. நாங்க அங்க இருந்தனால நல்லா எனக்கு தெரியும். படிப்பறிவு இருக்காது. ஆனா அந்த டூரிஸ்ட் இந்த ஏப்ரல் மே மாசத்துல டூர் வருவாங்கல்ல, அவங்களுக்கு கைடு பண்றதுக்கு ஒவ்வொரு ஸ்டாப்லயும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு சர்டிபிகேட் இருக்காது. இப்ப நம்முடைய இந்திய அரசாங்கம், தமிழக அரசு ஒரு 10th பாஸ் பண்ணுகிற ஒருத்தருக்கு ஒரு வேலை வச்சிருக்குன்னு வச்சுக்கிடுங்க. இந்த தமிழ்நாட்டுல மற்ற மாவட்டங்களில உள்ள மக்களை விடவும் பிற இடங்களில உள்ள வில்லேஜஸ்ல உள்ளவ விடவும் 12th படிச்சவனை விடவும் அங்க 12th படிக்காதவனுக்கு இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அப்ப நம்முடைய இந்திய அரசாங்கம் அல்லது தமிழக அரசாங்கம் அந்த வேலையை ஆங்கில அறிவு உள்ள அவனுக்கு கொடுப்பாங்களா, ஆங்கில அறிவு இல்லாம இருந்தாலும் சர்டிபிகேட் வச்சிருக்கிறவனுக்கு கொடுப்பாங்களா? சர்டிபிகேட் வச்சிருக்கவங்க தான் கொடுப்பாங்க. இதே போல ஒருவேளை நம்முடைய அறிவுக்கு மிஞ்சின வெளிப்பாடோ வேதத்துக்கு மிஞ்சின வெளிப்பாடு சிலர் வந்து கர்த்தருடைய வருகைக்கோ எக்காலங்கள் ஊதப்படுறதுக்கோ அத சொன்னா நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது காரணம். ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியத்தை காலத்தை கர்த்த நியமிச்சிருக்கிறார். அதன்படிதான் நடக்கும். இப்ப பாருங்க, எக்காலங்கள் ஊதுறதுக்கு எக்காலங்கள் ஏற்கனவே கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு எக்காலங்கள் கொடுத்த பிறகுதான் அந்த பழைய பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தேவ சமூகத்துல நினைப்பூட்டப்படுது. தூபம் போல அந்த தூபம் பரலோகத்தின் தேவனுக்கு நேராக ஏறெடுக்கப்படுகிறது. மீதி தூபம் அந்த பலிபீடத்தின் அக்னியில நிரப்பி பூமியில கொட்டப்படுது. அதுக்கு பிறகுதான் தூதர்கள் எக்காலங்களை ஊத தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். ஆனாலும் ஊதல்ல. ஆயத்தப்படுத்தினாங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்ல அந்த பிள்ளைகள் வந்து லைனா நிக்கிறது போல அப்படித்தான் நின்னாலும் அந்த விசில் அடிச்சாதான் அவங்க ஓட ஆரம்பிக்க முடியும். சில யுத்தத்துக்கு போறாங்க ஆர்மிஸ், எல்லா சட்டங்களும் வந்தாச்சு, படையை கொண்டு இறக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அங்க படம் வந்து நிக்குதுன்னு சொல்லுவாங்க, இவங்க வந்து நிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா யுத்தத்துக்கு ஆயத்தமாகறதுன்னு அர்த்தம். அத ஃபர்ஸ்ட் ஷூட், அத முதல் குண்டு போட வேணுமானா கமாண்ட் வரணும் அங்கிருந்து, போடு சுடு அல்லது குண்டறி அப்படின்னு. அது போல எக்காலங்கள் ஊதுவதற்கு அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். இன்னும் எக்காலங்கள் ஊதப்படவில்லை. அது அப்படி பார்த்தாலும் இந்த எக்காலங்கள் ஊதும் போது சில சம்பவங்கள் எல்லாம் நடக்க வேண்டியது இருக்குது. அப்படியெல்லாம் நடந்தாதான் 1ஆம் எக்காலம், 2ஆம் எக்காலம், 3ஆம் எக்காலம், 4ஆம் எக்காலம், அதற்கு பிறகு 3 எக்காலங்கள் ஊதப்படும். எனவே நாம் வந்து ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் சரி மக்கள் மேல உள்ள ஆதங்கத்தினால அவங்க தங்களை பரிசுத்தப்படுத்தத்தக்கதாக, உலகத்தை வெறுக்கத்தக்கதாக, தெய்வீகத்தை வாஞ்சிக்கத்தக்கதாக அவசரப்பட்டு இப்படி அவசரம்னு சொல்லுவோம். ஆனா கர்த்தர் 1000 பேர் சேர்ந்து அவசரப்பட்டாலும் அவர் அவசரப்பட மாட்டார். அவருக்கு நேரத்துல தான் அவர் செய்வார். இதை நம்ம அறிஞ்சுக்க வேணும். எனவே எக்காலங்கள் ஊதப்படுவதற்கான ஆயத்தம், எக்காலத்துடைய பர்பஸ், எந்த நோக்கத்தோடு எக்காலங்கள் ஊதப்படுது என்பதை நம்ம இந்த செய்தியில படுத்தோம். தொடர்ந்து எக்காலங்கள் ஊதுகிறத நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும், இவைகளை கிரகிக்கவும், இவங்கபடி நடந்து கர்த்தருடைய வருகைக்கு தாம் ஆயத்தமாகவும், நம்முடைய கருத்துல ஒப்புக்கப்பட்ட மக்களை ஆயத்தமாக்கவும் கர்த்தருக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.